துரைக்கண்ணு சார் இதில் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் இருக்குது. ஓபிஎஸ் ஸ்டாலினை போய் பார்க்கும்போது கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எப்படி போகலாம், ஆதர்ச எதிரியை போய் பார்க்குறாரு. இது அதிமுக கோர் ஃபிலாசபிக்கே எதிரான சொன்ன காலகட்டத்தில் திடீர்னு கட்சியை தொடங்குறேன்னு அறிவிச்சாங்க, கொடியை அறிமுகப்படுத்துகிறாங்க. கடுமையான தாக்குதல் யார் மேலேன்னா எடப்பாடி மேலே. இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதும் ஓபிஎஸ் போய் அவரை பார்ப்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கோர் ஃபிலாசபி ஆஃப் த பார்ட்டிக்கு எதிராக போகிறாங்க. ஒரு கட்சி ஆரம்பிப்பதுன்றது நீங்கள் தொடர்ந்து அதிமுக தொடக்க காலத்தில் இருந்திருக்கீங்க. கட்சி அறிவிப்போடு நிற்பதில்லை. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், கிளை, வட்டம், ஒன்றியம், மாவட்டம், இப்படி போய்கிட்டே இருக்கும் நகரம் வரைக்கும். 2 மாதத்தில் இதெல்லாம் முடியுமா? அப்போ இதனோட பர்செப்ஷன், என்னுடைய எதிரி எடப்பாடி லிட்டில் லேட்டாக ரியலைஸ் பண்ணுறாங்களா, களத்தில் இறங்கி வெளியில் பேசி கொண்டிருந்தவங்க ரொம்ப லேட்டாக வராங்களா, இல்லை இது ஒரு பர்செப்ஷன், அவர் வீக்கஸ்ட் லீடர்னு காட்டுவதற்கான முயற்சி, இது என்ன பலன் அவங்க அடைய போகிறாங்க? இல்லை, அதாவது 2021 அவங்க நேரடியாக அரசியலுக்கு வந்திருந்தால் ஓரளவுக்கு அவரால் கொஞ்சம் சாதித்து காட்டியிருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், எனவே நான் தற்காலிகமாக ஒதுங்குறேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்தவர் 21 வெற்றி பெற முடியவில்லை என்றோடனே அப்போயாவது அந்த முயற்சியை தொடங்கியிருக்கணும். இல்லை, 2024 தேர்தலுக்கு பிறகு தான் இந்த தொடர் தோல்வி வருகிறது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற உடனே இனியும் நான் பொறுத்திருக்க மாட்டேன், கட்சியை ஒருங்கிணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவேன்னு சொல்லிட்டு அவ்வப்போது அறிக்கைகள் இது அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. நேரடி அரசியலில் வரலை. ஆனால் தொடர்ந்து என்றாவது ஒரு நாள் எப்படியாவது ஒருங்கிணைப்பு சாத்தியப்பட்டு விடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காத்திருந்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அணிவகுத்திருக்கிற பல மூத்த முன்னோடிகள், அவங்களில் பலருமே அவங்களோட தொடர்பில் இருந்தாங்க. பொறுமையாக இருங்கம்மா, நான் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு. இன்றைக்கி தவேகாவுக்கு போன செங்கோட்டையன் உட்பட எஸ்பி வேலுமணி உட்பட பலருமே அவரோட தொடர்பில் இருந்தாங்க. அது அவங்களுமே சொன்னாங்க, சிலர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார்கள், நல்லது வரும் அப்படின்னு. இப்போ இதையும் தாண்டி இந்த மத்தியஸ்தத்திற்கு பல காலம் பாடுபட்ட பாஜக தரப்பில் இருந்துமே சில சிக்னல்ஸ்கள் வந்திருக்கும். எனவே தான் பார்த்தாரு. அப்போ இப்படி எப்படியாவது இணைந்திரும் என்று கருதியது இனி எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை, இப்போது மட்டுமல்ல எப்போதுமே ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை என்பதை டெக்ளேர் பண்ணிட்டார் எடப்பாடி. அதனால் அவங்க இப்போ ஏதாவது அந்த தான் துரோகிகளை வீழ்த்துவதற்கு அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. என்றாவது ஒரு நாள் காலம் மாறும். 2017 மாதிரி அன்றைக்கு எப்படி எல்லாரும் வரிசை கட்டி போய் அம்மா ஆட்சியும் கட்சியும் நீங்கள் தான் நடத்தணும்னு காலில் விழுந்தாங்களோ, காலம் அவர்களுக்கு ஒரு பயிற்சியை பாடத்தை கொடுத்து வருவார்கள். இந்த கட்டமைப்பு கேட்டீங்கல்ல, அது இங்கிருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கு கடந்த 1-10 காலம் பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவருங்க, திரு டிடிவி தினகரன் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலையில் இருந்த சிலர், ஒரு சிலர் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. அவர் அந்த ஆலோசனை கூட்டங்களில், அந்த அம்மா திருமதி சசிகலா நடத்தின கூட்டங்களில் அவர்கள் எல்லாமே ரொம்ப சொற்பம் சார். ஏன்னா டிடிவியே தெளிவாக மிக சொற்பம். அதில் எந்த நான் மாற்று கருத்தையே நான் சொல்லலை. எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அந்த சொற்பம்ன்றது? அதாவது 2021 தேர்தலில் வெறும் டிடிவி தினகரன் அமமுக மட்டுமே ஒரு 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதித்ததா இல்லையா? பையன் 22 தொகுதி, அம்மா 44 தொகுதி பாதிப்பை ஏற்படுத்துவார். நடக்குங்க. அதற்கு முன்னதாக ரியல் ரேஸில் இருந்து பல தேர்தல்களையும் தொடர்ந்து இடைத்தேர்தல் ஜெயிக்கிறாரு. அதற்கப்புறம் ஒவ்வொரு இடைத்தேர்தல்களையும் வேட்பாளர் நிறுத்துறாரு. ஒரு இந்த வாக்கு அரசியலில் இருந்துகிட்டே இருக்காரு தினகரன். நீங்கள் ஒரு டென்ட் பண்ணுறாருன்னா நம்ம ஒத்துக்கலாம். இதுவரையும் அவங்க 2021 ஒரு அமைதி, நேரடியாக 2026க்கு வரோம், நேரடியாக நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம், நாங்கள் உங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிப்போம்னு சொல்வது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கா? தேர்தல் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வந்துடும் அப்படின்னு தான் பார்க்குறேன். நீங்கள் மிக குறைந்தபட்ச வாக்குகளில் கூட வெற்றி வாய்ப்பை பலர் இழந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். நீங்கள் இந்த சூழலில் மரியாதைக்குரிய சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவங்க சொன்னது மாதிரி அந்த சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயம் எந்த அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது, அந்த சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறது. இதை தாண்டி இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற ஒரு 70-80% பேருக்கு அவர்களுடைய மனச்சாட்சியை பேச விட்டால், சசிகலா யார் இந்த கட்சிக்கு அப்படிங்கிற பேசுகிறாங்கல்ல,
அவங்க ரோல் என்னவா இருந்தது? மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த பொழுது ஒரு 34 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய சக்தி என்ன, அவருடைய பங்களிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இஃப் யூ குட் ரிமெம்பர், ஒரு முறை அவங்க ஒரு பயணப்படுறாங்க, ஒரு நீதி கேட்டு பயணம்னு கூட சொல்லலாம், ஒரு மிகப்பெரிய பயணம் தமிழ்நாட்டில் போகிறாங்க. யாருமே எலெக்டட் எம்எல்ஏஸ் இல்லை அதிமுகவின் முக்கியஸ்தர்கள் யாருமே அவங்கவுங்க ஊருக்கு வரும்போது அவங்கள சந்திக்க கூட இல்லை. சசிகலா அவர்களை போய் பார்க்க கூட இல்லையே. ஏங்க, ஒரு கட்சி கட்டமைப்போடு இருக்கிறது, அவர் தனித்து விடப்பட்டிருக்கு, கட்சியிலேருந்து நீக்கி இருக்கிறாங்க. நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய அமைச்சர்களும் ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் வரிசையில் கட்டி காலில் விழுந்து அம்மா ஆட்சியும் கட்சியும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் எந்த சம்பந்தம் அவருக்கு கட்சிக்கு இருக்குன்னு போனாங்க? என்ன சக்தி அவருக்கு? அதிமுகவை வழிநடத்துறதுக்கு அம்மா வழியில் நீங்கள் தான் போனாங்கல்ல, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் போனாங்க? நான் கேட்குறேன், எந்த நம்பிக்கையின் அடிப்படையில்? அம்மாவோடு இருந்தவர், அவருக்கு வேலைக்காரி, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இவர்தான் கட்சியை நடத்த தகுதியானவர், இவர்தான் ஆட்சியை நடத்த முதலமைச்சர் பொறுப்பில் தகுதியானவர்ங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்கல்ல, அந்த முடிவை எடுத்ததற்கு என்ன காரணம்? அந்த முடிவிலிருந்து விலகியதுக்கு சிறைக்கு போன 4 வருஷம் அதிமுகவுக்கு எதிராக ஒரு முனையளவாவது எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்னார், கட்சிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம், சூரியனை பார்த்து ஏதோ குறைக்குதுங்கிற மாதிரிலாம் பேசினார். எதிர்வினையாற்றினாங்களா? அவர்கள் எல்லோருமே கட்சியில் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற பொழுது எதிர்வினையாற்றவே இல்லை. ஒரு சராசரி அரசியல்வாதியாக என்ன நடந்திருக்கும், என்ன பேசியிருப்பாங்க? எந்த நிலையில் அவர் முதலமைச்சராக இருந்தார், அந்த நிலைக்கு முதலமைச்சர் நிலைக்கு உயர்த்தியவர் அவரை பற்றி விமர்சனிக்கவில்லை. கடுமையான விமர்சனம் இல்ல. கடந்த நீங்க சொன்ன அந்த 2017க்கு அப்புறமா மச் வாட்டர் ஹஸ் ஃப்ளோன் அண்டர் தி பிரிட்ஜ் சார். ஏன்னா தன்னை அடுத்த 4 வருடங்களுக்கு முதல்வராக இருந்து எடப்பாடி பண்ணாரு. இன்னைக்கு கூட்டணி இல்லை பாஜகவோடுன்னு சொன்ன நேரத்தில் அதே பாஜக எடப்பாடி தலைமையில் கூட்டணி, எடப்பாடி தான் அதிமுக, சட்ட சிக்கல்களையும் அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இது ஒரு வெற்று குரலா மாறிடாதா இன்னைக்கு? இல்லை, வெற்று குரலாக மாறுவதற்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் வெற்றி என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லைங்கிறது என்னுடைய அதில் இருந்து மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் சேதாரத்தை ஏற்படுத்த முடியும்ல. அப்படிப்பட்ட சேதாரம் வருகிற பொழுது இவர் தலைமையை ஏற்றது தவறு என்று திரு எடப்பாடிக்கு எதிரான குரல்கள் 2016 தேர்தலுக்கு பிறகு வருமே என்றால் அப்ப இவங்களுடைய பங்களிப்பு தேவை என்கிற அந்த குரல் வரும்ல. இங்கதான் நுட்பமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் எடப்பாடி. என்ன சொல்றாருன்னா, சார் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிஎம்கே பி டீம் எங்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ணணும்னு ஆசைப்படுத்துறாங்க. யார் எதிர்பார்ப்பாங்க? அதிமுக தோல்வி அடையணும் எதிர்பார்ப்பது யாராக இருக்கும்? திமுக பி டீமா தான் இருக்கும்ன்ற குற்றச்சாட்டு வலு சேர்க்கும் வகையில் இல்லையா சேதாரம் ஏற்படுத்தும் என்ற வாதம்? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அவரை சார்ந்தவர்களாகட்டும், திரு ஓபிஎஸ் ஆகட்டும், இவர்களை எல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து இந்த 4-5 ஆண்டுகளாக மிக கடுமையாக விமர்சித்ததில் முன்னணியில் திருமதி சசிகலா இருக்கிறார். நீங்கள் சிறிய அறிக்கைகள் விடுகிற போதும் சரி, சிறிய கூட்டங்களில் பேசுகிற பொழுதும் சரி, அந்த தரவுகளோட குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதற்கான விஷயத்தை அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனவே அவருடைய எண்ணமும் நோக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒருங்கிணைவோம் என்று சொன்ன யாருமே கேட்கல. அப்போ இதனால் என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை பார்த்து அந்த பாதிப்புக்கு பிறகு தன்னால் அதை ஒருங்கிணைக்க முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் காலம் அதற்கு என்ன தீர்வு எழுத போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து. அதாவது 1 கோடி இல்லை, கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். திரு எடப்பாடியாரும் சொன்னார், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 80-82 லட்சம் வாக்கு தான். 1.25 கோடி பேர் ஓட்டு போடவே போகல. காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள். என்ன காரணம்? தலைமையினுடைய போக்கு, தலைமையின் வியூகம், அவர் எடுத்த முடிவு சரியில்லை அப்படிங்கிற பார்வை இருந்ததுனால தானே. அது நாடாளுமன்ற தேர்தல் பிரதமரை யாரும் அறிவிக்கலைன்னு ரெட்டலை களத்தில் இருந்தால் ஓட்டு போட போவான் சார் அதிமுக தொண்டன், போகலையே. அப்போ இந்த ஒரு தலைமை சரியான வியூகம் வகுக்கலை. ஒரு தலைமை சரியான வியூகம் வகுக்கவில்லை என்றால் அந்த கட்சிக்காரன் தலைமையே பாடம் போட்டு வாங்கிறதுக்கு 96 தேர்தல் மிகச்சிறந்த ஆளுமை, 100% தொண்டர்களின் ஆதரவு, மக்கள் ஆதரவு, முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவையே தோற்கடித்தார்கள்ங்கிற அந்த நிலைப்பாடு. நீங்க ஒரு மாதிரி
அது நிறுவூத்த நெருப்பாக கனன்று கொண்டிருக்கும். பட் இது ஒரு சின்ன சிக்கல், ஒரு சின்ன கேள்வி மட்டும் வச்சு காமராஜர் தோக்கடிச்சாங்க. அது அது கணக்குல எடுத்து வெற்றி தோல்வி சகஜம், நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சுட்டு நான் நந்தகுமார்ட்ட வந்துடுறேன். ரொம்ப சிம்பிள். ஓபிஎஸ் சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம். ஓபிஎஸ் வந்து பாஜக சின்னத்தை முடக்கியாவது எங்களை சேர்த்து வைக்க வேண்டிய முயற்சி செய்யணும், எதிர்பார்த்தோம், கடைசி வரை நடக்கல. என்ன அவர்கள் கேட்டுக்கொண்டதனால நான் அமைதியாக இருந்தேன்னு சொல்கிற சசிகலா, ஆக பழைய பாஜக மேலே போட்டு இந்த பக்கம் நாங்கள் போகிறோம், எங்களுக்கான ஆன்டி இபிஎஸ்ஸை நாங்கள் கூர்மைப்படுத்துகிறோம்ன்ற நிலைப்பாட்டில் தான் 2 பேர் இருக்காங்களா அப்படின்ற வாதம் வைக்கப்படுகிறது. இல்லை அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் நோக்கம் என்பது என்னன்னு நமக்கு முழுமையாக தெரியல. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு கோஷத்தை போட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஈடுபட்டு எதுவும் நடக்கிறதுங்கிறது நமக்கு புரியலை. அவங்க நோக்கம் என்னங்கிறது நமக்கு புரியலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழல் என்கிற பார்க்குற பொழுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான நிலை வந்து விடுமோ அப்படிங்கிற சந்தேகம் என்ன போன்றவர்களுக்கு இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் 2017 இந்த பிரிவை முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து திரு ஓபிஎஸ் முதலமைச்சராக, திரு இபிஎஸ் முதலமைச்சராக தொடர்வதற்கு வழிவகுத்தது பாஜக. அது ஓபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுவே சொல்லியிருக்கிறார். இப்போ இன்றைக்கு இந்த சூழல்ல திமுகவை களத்தில் வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வேணும். அதை நீங்க செய்யுங்கன்னு தானே போறாங்க. கடைசியில் அமித்ஷா வரைக்கும் போய் அமித்ஷா, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் எல்லாரும் போய் சொல்லியிருக்காங்க. தென் மாவட்டங்கள்லேருந்து இந்த மாதிரி ரிசல்ட் வருது, ஒரு 50-60 தொகுதிகளில் பாதிப்பு வந்துரும்னு. இணைக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை 38 ஆண்டுகள் வழி நடத்திய செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் அரவணைச்சாங்கல்ல. அந்த இருவரும் தலைவர்களின் போக்குல திரு எடப்பாடி போறதுல என்ன சிரமம்?